சொல்லு. மேடையில் அமர்ந்திருக்கும் இயக்குனர் பாக்யராஜ் சார் அவர்களே, ஆர் வி உதயகுமார் சார் அவர்களே, பேரரசு அவர்களே, எழில் சார் அவர்களே, அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களே, தயாரிப்பாளர் பழ கருப்பையா அவர்களே, திரைத்துறையை சார்ந்த கலைஞர்களே, நண்பர்களே, எதிரில் இருக்கின்ற பத்திரிகை ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மேடையில் நான் இப்போது இங்கே நிற்பதற்கு காரணம் நண்பர் ரவி மரியா. ரவி மரியா அவர்களும் நானும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸில் ஜீவா வச்சு படம் பண்ணோம். அப்போது ஆரம்பித்த நட்பு. நட்பு அப்போ ஆரம்பிக்கல, அதுக்கு முன்னாடியே 92 ஒரு சென்னைக்கு வந்தார். நானும் அப்போ தான் வந்து சென்னையில் வந்து செட்டில் ஆனேன். அப்போ எங்கள் ரூமில் வந்து நான் லிங்குசாமி, வசந்த பாலன் எல்லாம் இருந்துகிட்டு இருக்கும்போது அந்த ரூமில் வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணார். உதவி இயக்குனராக இருந்த காலகட்டத்திலிருந்து எனக்கும் ரவி மரியாவுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அதை வந்து பெரிய கதை அது. முக்கியமாக எனக்கு ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முதுகு வலி சீரியஸாக வந்தது. ஒரு 3 மாதம் படுத்த படுக்கை, ஏன்னுச்சுன்னா உடம்புலாம் நிற்க முடியாது, வலிக்கும். அந்த காலகட்டத்தில் நான் இங்கே நல்லா எங்கள் ஒய்ஃப் வந்து சிடிஎஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, இதில் கிடையாது ஈசிஆரில். அதனால் வீடு அங்கே, நான் இங்கே ஒரு ரூம் பிடிச்சி தனியாக தங்கிட்டு இருந்தேன். அந்த காலகட்டத்தில் 3 மாதமும் தினமும் இவருடைய உதவியாளர் இவரும் வருவாங்க என்னுடைய ரூமுக்கு வந்து எனக்கு வந்து இந்த ஆயில் மசாஜ் பண்ணுறதை இவருடைய உதவியாளரை வச்சு பண்ணுவார். சில நேரத்தில் இவருடைய கைகள் கூட என்னுடைய முதுகில் தேய்த்து விட்டுருக்கு. எல்லாம் அனைவருக்கும் உதவி செய்வார், வந்து நிற்பார்னு சொன்னாங்கல்ல, அது வந்து என்னுடைய அனுபவத்திலே நேரடியாக வந்து நின்றவர் ரவி மரியா. அந்த மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையுடைய ஒரு அற்புதமான நண்பர். அந்த 3 மாதத்தில் ஒரு நாள் கூட வராமல் இருக்க மாட்டார். ஒருவேளை அவருக்கு படப்பிடிப்பு இருந்ததுன்னா அவருடைய உதவியாளராக வந்துடுவார். வந்து எனக்கு வந்து அது வந்து ஆட்டுக்கால் சூப்பு, அந்த உதவியாளர் வந்து ஆட்டுக்கால் சூப் தயார் பண்ணி கொடுப்பான். அந்த மாதிரி அந்த மருந்து மாத்திரை, அதாவது எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. இவர் வந்து ஆப்ரேஷன்லாம் பண்ணிடாதீங்க சார், நீங்கள் வந்து இந்த சித்தா மருத்துவர் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போய் எனக்கு வந்து அந்த மருத்துவரை அறிமுகப்படுத்தி அந்த இதையும் செஞ்சார், அந்த உதவியும் செஞ்சார். அதுக்கு பிறகு நான் நல்லா நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்தேன். அதுக்கு பிறகு அவர் தொடர்பில் தான் இருந்தார். அந்த 3 மாதத்தில் என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், வந்தாருன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரூமில் இருப்பார். அப்போ நான் படுத்த அவர் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கதை பேசணும். அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கணும். இல்லை சார், அந்த ரோபோ சங்கரையும் இவரையும் வச்சு ஒரு நல்ல ஒரு காமெடி ட்ராக் மாதிரி ஆரம்பிச்சது. அப்புறமாட்டி பார்த்தோம் அது காமெடி ட்ராக் இல்லைங்க, அது முழு கதை அப்படின்னு. அப்போ எனக்கு தெரியல இவரை வச்சு கதாநாயகனை போட்டு படம் எடுக்கலான்ட்டு. அது ரவிதேவுக்கு தெரிஞ்சிருக்கு. ரவிதேவ் இவரை கதாநாயகனை போட்டு படம் எடுத்துக்கார். ரவிதேவோட பேச்சில் நல்ல ஒரு ஃப்ளோ. ராம்தேவுடைய இவர் ரவிங்கிறதுனால அது ரவி வந்துருச்சு. ராம்தேவுடைய பேச்சில் ஒரு நல்ல ஃப்ளோ இருக்கு. அதாவது ஒரு திரைப்படத்தில் பல ஜானர் இருக்கிற மாதிரி அரசியல் நையாண்டி படம், பொலிட்டிக்கல் சாட்டையர் என்பது ஒரு ஜானர். ஷோடைய பல படங்கள் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடி இருக்கு. பிரச்சனைகள் வரும், அது வந்து என்னன்னா அந்த படத்தினுடைய ஜானருடைய தன்மை அது. அவர் வந்து உண்மையே உன் விலை என்ன போன்ற படங்கள்லாம் இருக்கு. துக்ளக், அந்த அவருடைய இன்னும் சில படங்கள், சோ எழுதிய படங்கள், கலைஞர் எழுதிய பல படங்கள் அரசியல் நையாண்டி விமர்சனங்கள் இருக்கு. மணிவண்ணன் சார் எடுத்த படங்கள்ல அமாவாசை கேரக்டர் இருக்கு. அது போன்ற படங்கள்ல அரசியல் விமர்சனங்களும், அதை வந்து எப்படி வந்து நம்ம சென்சார் மட்டும் இல்ல, நம்ம வந்து அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அந்த கருத்துக்களை வந்து நம்ம எப்படி உண்மைதானே சொல்றோம். ஆனால் நாட்டில் நடக்கிற விஷயத்த ஒரு கதையாக கலையாக மாற்றும் போது அதை அனைவரும் ஏற்க தகுந்த விதத்தில் சொல்ல தெரிந்த கலைஞர்கள் மாபெரும் வெற்றி அடைகிறார்கள். எனக்கு இந்த ராம்தேவ் மேல அவர் பேசியதை வைத்து நானும் அவரோட பழகினதில்லை. அவர் பேசியதை வச்சு அதை ஒழுங்கா அதை நகைச்சுவையோட ஏற்றுக்கொள்ளும் விதமாக சொல்லி இருப்பார் என்று நான் நம்புகிறேன். அந்த மாதிரி அப்புறம் வந்து அவருடைய மற்றவர்களெல்லாம் கேமராமேன், மியூசிக் டேரக்டர்லாம் பற்றி சொன்னாங்க. ஒரு செலெக்ஷனுக்கு பொண்ணு வந்தது, வரிசையாக எல்லாம் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது இந்த ஒரு பொண்ணு வந்து இது செலக்ட் ஆகலை அப்படின்ட்டு அழுதுகிட்டு இருந்தது. என்னம்மான்னு கேட்டேன். என்ன சார் அழகாக இருந்தால் தான் எடுப்பீங்களா, நடிப்பெல்லாம் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எதையும் யோசிக்காமல் இந்த பொண்ணு தான் எனக்கு ஹீரோயின்னு சொன்னார். பார்த்தீங்களா, அந்த குட்
ஹார்ட் கண்டிப்பாக வெற்றி அடையும். உங்கள் அனைவருக்கும், யூனிட் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். நண்பர்களே, நீங்கள் வெற்றி அடைந்து ரவி மரியாவை ஹீரோ ஆக்கிடுங்க. எனக்கு ஒரு படம் இருக்கு. நன்றி, வணக்கம்.